தமிழர்களின் பாரம்பரியத்திலும் சித்த மருத்துவத்திலும் சர்வலோக நிவாரணி என்று அழைக்கப்படும் வேப்பிலை ஒரு மிக சிறந்த இயற்கை கிருமி நாசினியாகும். இதிலுள்ள கசப்பு சுவையும் மருத்துவ குணங்களும் உடலுக்குள் இருக்கும் நோய்களையும் வெளியில் ஏற்படும் சரும பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லவை. வேப்பிலையின் பயன்பாடுகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேப்பிலையில் பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பூஞ்சை காளான்களை எதிர்க்கும் ஆற்றல் மிக அதிகம். அம்மை நோய், தோல் அலர்ஜி போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வேப்பிலை கலந்த வெதுவெதுப்பான நீரில் குளித்து வர தொற்று பரவாமல் தடுத்து அரிப்பு மற்றும் எரிச்சல் குறையும். முகப்பரு, கரும்புள்ளிகள் மற்றும் வறண்ட சரும பிரச்சனைகளுக்கு வேப்பிலை ஒரு சிறந்த மருந்து. வேப்பிலையை அரைத்து கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து முகத்தில் பேக் போல போட்டு வந்தால் முகப்பருக்கள் மறைந்து முகம் பொலிவுறும். 5 நிமிடம் மட்டும் உபயோகித்தால் போதும். வேப்பிலை குளிர்ச்சியையும் தரும். அதனால் பேக் போடும்போது உங்களுக்கு ஒற்றுக்கொள்கிறதா என்று செக் செய்து கொள்ளுங்கள். தலைமுடியில் ஏற்படும் பொடுகு, பேன் தொல்லை மற்றும் உச்சந்தலை அரிப்புக்கு வேப்பிலை நல்ல தீர்வு தருகிறது. வேப்பிலையை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை கொண்டு தலையை அலசி வர பொடுகு நீங்கும். வயிற்றில் உள்ள கொக்கி புழுக்கள், நாடா புழுக்கள் போன்ற நச்சு பூச்சிகளை அழிப்பதில் வேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கிறது. கொழுந்து வேப்பிலையை அரைத்து சிறிய உருண்டையாக நெல்லிக்காய் அளவு அதிகாலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் குடல் புழுக்கள் அழியும் மற்றும் செரிமானம் சீராகும். முற்காலத்தில் நம் முன்னோர்கள் வேப்பங்குச்சியால் பல் துலக்கியதற்கு காரணம் அது பற்களை சொத்தையாக்காமல் பாதுகாக்கும் என்பதால் தான். வேப்பிலை சாறு கொண்டு வாய் கொப்பளித்து வரும் ஈறுகளில் ஏற்படும் வீக்கம், இரத்த கசிவு மற்றும் வாய் துர்நாற்றம் நீங்கும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வேப்பிலையில் உள்ள சில வேதிப்பொருட்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை இயற்கையாகவே குறைக்க உதவுகின்றனர் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. ஆனாலும் நாம் எச்சரிக்கையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேப்பிலை உடலுக்கு குளிர்ச்சியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் தந்தாலும் இதனை தொடர்ந்து அதிக அளவில் உட்கொள்ளக்கூடாது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தை வரம் வேண்டி காத்திருப்பவர்கள் வேப்பிலையை உள்ளுக்குள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். நீரிழிவு நோயாளிகளும் அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும்.